ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. தேவையான பொருள் மிளகு, சீரகம், பட்டை, கிரீன்ச்சி இலை, ஒரு ஏலக்காய். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இது 3ஐயும் விழுதாக அரைச்சிக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது இந்த அரைச்சாச்சு. அடுத்தது நான் தேங்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எந்த குழம்புக்குமே நான் மீன் குழம்பாக இருக்கட்டும், சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், நான் தேங்காய் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்கு கிரேவி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி இதையும் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிப்பேன். ரொம்ப பேஸ்ட்டாக வேணாம், கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லாமல், பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது எண்ணெய் சட்டி வைப்போம். இந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியாச்சு. அதில் பட்டை, கிரீன்ச்சி இலை, ஒரு ஏலக்காய், ரசம் வந்தாலும் அந்த வெங்காயத்தில் நம்ம 2 வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா ப்ரௌனாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போடுறோம். போட்டோன்னே அடைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி 2 அதோடு சேர்த்து 2 நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம வதக்கினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். பச்சை வாடை போகுது இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாடை இருக்காது. நான் தேங்காயை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் தேங்காய் இல்லாமல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சுப்பா. இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சா. அதோட 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது நான் 300 கிராம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ வாங்கினாலும் 1.5 கிலோ வாங்கினாலும், அதிகமாக நான் பல்லாரி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா ஒரு ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம், வேணாம்னா இருக்கலாம். நல்லா இதோட வதக்கினோம்னா தான் இந்த பச்சை வாடை போகும். நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு, நல்லா கிரேவி நல்லா இருக்கும், ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இதை வதக்கிட்டு அதோட 300 கிராம் சிக்கனை இதில் போட்டு நல்லா ஒரு வதக்கு கட்டிட்டு நல்லா சிக்கனை நல்லா வதக்கினோம்னா தான் நம்மளுக்கு நல்லா 1/2 மணி நேரம் தான். சிம்பிளான ரெசிபி தான் அது, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். தேங்காய் தேவையில்லை, நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. கறி நல்லா இதுலேயே வெந்துடும். நம்ம வதக்கிறதுலேயே வந்துடும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் கொதித்தாலே போதும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி. எப்படின்னா நான் தண்ணி என்றைக்குமே பச்சை தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். நான்வெஜ்ஜுக்கு நான் பச்சை தண்ணியை யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம அரிசி களையிறோம் இல்லையா தண்ணி, அதில் ஒரு கலை தண்ணியை ஊற்றிட்டு மறுக்கலை தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கழனி தண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எந்த ஒரு வாடையும் வராது. ஒரு 1/4 மணி நேரம் வெந்தாலே போதும். நம்ம வதக்கினத்துலேயே கறியெல்லாம் வெந்துருச்சு.
கிரேவி இன்னும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் வந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்தாலே போதும். சிக்கன் கிரேவி ரெடி. மல்லித்தலை இருந்தால் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.